தொடர்ந்து அதிமுக அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வராங்க. ரீசன்ட் டேஸ்ல செங்கோட்டையன் அவர்கள் கூட எதிர்மறையான கருத்துக்களை பேசுறாங்க. இல்ல, அதாவது இப்போது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே மிகச்சிறந்த முறையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பணி ஆற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். நேற்று அவர் முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளை மீண்டும் அவர்தான் முதலமைச்சர் என்கிற மகத்தான பெருமையை பெற இருக்கிறார். ஆகவே இந்த சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியோடு இன்னும் வேகப்படும். அடிக்க அடிக்க பந்து உந்தும், அறுக்க அறுக்க வைரம் மின்னும். அதை போல சோதனை வருகிற போதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுச்சி பெறும். 6 மாத காலம் அமைதியாக இல்ல, அதெல்லாம் அது குறித்தெல்லாம் நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது எழுச்சியோடு இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே புத்தெழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார். கிராமப்புறத்திலே சொல்வார்கள் அல்லவா, வெந்ததை சாப்பிட்டு விட்டு வாய்க்கு வந்ததை பேசுவார்கள் என்று. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய நிலைமை என்ன ஆயிற்று? ஜெகன்மோகனுடைய நிலைமை என்ன ஆயிற்று? அதே நிலைதான் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஸ்டாலினுக்கும் அதே நிலைமைதான் ஏற்படும். நன்றி.